நான் விடைபெற்று இணைகிறேன் பிறகு. சரி, ஓகே. நன்றி நன்றி. வணக்கம். சமகால இலக்கிய நேரம். வணக்கம், வாங்க. ஜெயமலர் அவர்கள் என்ன சைல்ட் மைண்டிங் இல்லையோ? விளங்கல சைல்ட் மைண்டிங் இன்றைக்கு இல்லையோ? இப்போதானல்ல வியாழனா? புதன் இல்ல, இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு நாளைக்கு போகணும், இன்றைக்கு லீவ். அதான் நீங்க அவ்வளவு கேட்கல, நானும் மறந்துட்டேன் சொல்ல. அதான் இன்றைக்கு தானே வளமையா திங்களும் புதனும் இல்லை? வளமையா புதன்கிழமை இன்றைக்கு அவருக்கு நாளைக்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கா, அப்ப அதுக்காக இன்றைக்கு தான் லீவ் எடுத்து நின்று நாளைக்கு போகணும். ஓகே. அப்போ நாளைக்கு போகணும். நாளைக்கு இருக்கு. சரி சரி. நன்றி. வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும். ஆக்கம் 169. ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து. அன்றும் இன்றும். அன்று தாய்மண்ணில் சொந்தமோ அல்லது அயலவரோ என்று பாராது ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் அரவணைத்து வாழ்ந்தோம். அன்பை பரிமாறினோம், அளவோடு உண்டு மகிழ்ந்தோம். பொய்யில்லாது மெய் வாழ்க்கையுடன் வாழ்ந்தோம். கடன் வாங்காது இருப்பதை வைத்து வாழ பழகினோம். பெற்றோர், சகோதரர்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் என வியர்வை சிந்தி உழைத்தனர். ஆனால் இன்று பகட்டு வாழ்க்கை. பொய்யும் பிரட்டும் நாகரிகமும் அளவுக்கு மீறி மீறி போய்கொண்டிருக்கின்றது. வேலை செய்து சாப்பிடாது யூடியூப் எனும் தளத்தில் மயங்கி நேரத்தை செலவழிக்கும் பெண்கள், ஆண்கள் என்று ஊடகத்தில் பறக்க விடுகின்றார்கள். உடம்பு உழைக்காது, வியர்வை சிந்தாது, பொய்யான விளம்பரங்கள் விரிவுபடுத்தி இதில் எத்தனை பேர் நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு புழுகுபடி பரப்பி அதனை பார்ப்பவர்களை ஏமாற்றி பிழைக்கின்றார்கள். இது இவர்களுக்கு தேவையா அல்லது பார்ப்பவர்களின் பிழையா? இத்துடன் பெண்கள் இந்த அபாயகரமான காலநிலையில் கூட அதிக தூரம் பயணம் செய்து வீடியோ போடுவதும், இருநமடு குளங்கள், கனகராயன் குளம், இனி அலைகள், கடல் அலைகள் பொங்கி வழியும் அந்த அபாய நிலைகள் கூட பார்க்க எத்தனை பேர் குவிந்து உள்ளார்கள். இவர்கள் போகிற போக்கில் நாகரிக படகு கடலில் தத்தளிக்காது கூடிய விரைவில் கவிழ்ந்து விடுமே. காரணம், இறக்கும் போதுதான் மனிதன் தான் செய்யும் தவறை உணர்கின்றான். நன்றி, வணக்கமுடன் ராணி போட்டுட்டார். இனிய காலை உற்சாகனுக்கும் கலிவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கு, அனைத்து பாமு அவர்களுக்கும் விஜயாண்டு. புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் 662வது ஆக்கமாகும். கருணை கொலை. உலகிலே முதலாக சட்டபூர்வமாக கருணை கொலை செய்து வரும் நாட்டில் முதல் நாடாக 2002 ஏப்ரல் மாதம் நிலாந்து நாடு செய்து வருகின்றது. கருணை கொலையில் 2 வகை உள்ளன. ஒன்று, தீராத நோயினால் மாற்ற முடியாத நிலையில் மருத்துவ உபகரணங்கள் உதவியுடன் ஒருவரை உயிர் வாழச் செய்வதை தவிர்த்து உயிரை சிறிது நேரத்திலே உபகரணங்கள் அகற்றி உற்றார் பெற்றார் உறவினருடன் அனுமதி பெற்று அகற்றி மரணம் அடையச் செய்வது. 2வதாக, நோயினால் தாங்க முடியாத நிலை, மன அழுத்தம் காரணமாக விரும்பி கேட்டு நச்சு ஊசியை போட்டு மரணம் அடையச் செய்துள்ளது. இந்தியாவிலே உச்சி நீதம் மன்றம் அனுமதி கொடுத்தபடியாக தற்போது கருணை கொலை அங்கே செய்து வருகின்றார்கள். மற்றும் பெல்ஜியம் நாடு, அதே நெதர்லாந்து நாட்டு ஏப்ரல் மாதம் 2002 ஏப்ரல் மாதம் அன்றே பெல்ஜிய நாடும் அதே ஆண்டில் அனுமதித்தது. ஆனால் லக்சம்பர்க், ஸ்பெயின், சுவிஸ், அமெரிக்கா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் கருணை கொலை செய்வதை சட்டவிரோதமாக அதை செய்ய வேண்டாம் என நிறுத்தியுள்ளார்கள். இங்கிலாந்திலே கருணை ரெஜிஸ்டர்ட் டையிங் உத்தியோகபூர்வமாக்கும் வாக்கெடுப்பு இங்கிலாந்து வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் 300க்கும் 170 வாக்களிப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கூடிய வாக்கள் கிடைத்தபடியாக இங்கிலாந்து கருணை கொலை செய்வதை அனுமதித்துள்ளது. இருந்தும் எமது கருத்தின்படி பிறப்பு உண்டில் இறப்பும் உண்டு. அது இறைவனின் நியதி. இறைவன் கொடுத்த உயிரை கருணை கொலை செய்து உயிரை அளிப்பது தவறாக என்று நான் எண்ணுகின்றேன். இங்கிலாந்து கஷ்டத்தை அனுபவித்து இறந்தால் விண்ணுலகில் மோட்சம் கிடைக்கும் என்பது உண்மை. இங்கே இருந்து மண்ணுலகத்தில் இருந்து இந்த கஷ்டங்களை அனுபவித்து இறக்கிறவர்கள் பொதுவாக விண்ணுலகில் மோட்சம் அடைவார்கள் என்பது எங்களுடைய சமயத்திலும் இருக்கின்றது. சில சமயம் தாங்க முடியாத நோயினால் கஷ்டப்படுவதை பார்த்து கருணை கொலை செய்து கொள்கின்றார்கள் போலும். கத்தோலிக்க திருச்சபையும் இதனை மறுத்திருக்கின்றார்கள். நோயாளி பேச்சு மூச்சு இருந்தும்
சாவை எதிர்பார்த்து கொள்பவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்ற மன நிம்மதி நம்பிக்கையுடன் கவலைகளை கொஞ்சம் நாளாந்தம் தீர்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லவா. மனம் ஆறுதலும் அடையும். எனவே கருணுக்களை செய்வது தவறானது என்பதை நான் தெரிவிக்கின்றேன். நன்றி, உங்கள் வணக்கம். கருத்து அதுவாக இருக்கின்றது. இது ஒட்டிய தலைப்பு வச்சிருக்கிறோம். நேரம் இல்லை காரணமாக இருக்கின்றோம். ஏன் இவர் தந்து வருந்த தலைப்பு யாராவது இலக்கியம் எழுதலாம் அல்லது கலந்து இல்லை அதான் இதாக இருக்குது. தர்ஜினி நான் செய்ய இருக்கணும், ஆனால் அவருக்கு நேரம் வருவதில்லை தர்ஜினிக்கு. ஆகவே இதை செய்ய வேண்டும். ஜெயம் தங்கராஜ் அவர்கள் போன கிழமையாக தான் வந்தது. இன்றைக்கு அனுப்பல அவர் அவர் என்ன பிற காலமா கேட்க இன்றைக்கு புதன்கிழமை ஒன்று நாள் கோல் தெரிய அவ்வளோ ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள உலாவுது ஐயா, அப்படி பிஸி. சரி வாங்க நேவிஸ் பிலிப் சார். வணக்கம். வணக்கம் அணி. வணக்கம் அணி. நாமவர்களுக்கும் நடாமோகன் அவர்களுக்கும் அன்பான மதிய வணக்கம். இலக்கிய நேரம் நம்பரில் தெரியல. மருத்துவ உறவு என்று சொல்லி வர மருத்துவ உறவு மனிதன் மருத்துவ உறவா? மருத்துவ உறவு 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 ஓகே. மனிதன் நற்சுகதேகியாய் வாழ்ந்து நீடாயுள் பெறவே விரும்புகின்றான். இளமை பராயத்தோடு என்றும் இன்புற விரும்புகின்றான். முதுமையை வெறுக்கின்றான். நோயாளியாய் 100 ஆண்டு வாழ்வதை விட சுகதேகியாய் 6 ஆண்டு வாழ்வதை மேலென கருதுகின்றான். இளமை பொலிவுடனும் வசீகர உடற்கட்டமைப்புடனும் வாழ நவீன அளவு சாதனங்களையும் பொருந்திய வாய்ப்பு வசதிகளுக்கு ஏற்ப பொறிமுறைகளையும் பயன்படுத்துகின்றார். நோயாளிகள் மருத்துவர்களை நாடுவது போல் அங்க குறைபாடு உடையவர்கள் அல்லது அழகு மட்டமானவர்கள் அழகு செய்யும் அறுவை சிகிச்சை நிபுணர்களையும் அறவே கைவிடப்பட்டோர் தெய்வீக அல்லது மாந்திரிக மருத்துவர்களையும் அறிவு அனுபவமற்றோர் சில சமயம் முரட்டு வைத்தியர்களையும் போலி மருத்துவர்களையும் நாடுவதும் உண்டு. வாழ்ந்து மடிந்தவர்களில் 90% நோயினால் பீடிக்கப்பட்டு இறந்தவர்களே. வாழ்ந்து கொண்டிருப்போரில் அரைவாசி பேர் நோயினால் பாதிக்கப்படுபவர்களே. சாதாரண மக்கள் மட்டுமல்ல, செல்வாக்கு மிக்க சகல வசதிகளையும் கொண்டிருந்த செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள் முதலாய் நோயினால் அவதியுற்று இறந்துள்ளார்கள். லெனின் இறப்பதற்கு முன் பலமுறை கைகால் இயக்கமின்றியும் பேச முடியாத நிலையிலும் இறந்துள்ளார். முசோலினி சிபிலிஸ் நோயால் அவதியுற்றார். 1945 ஆண்டு 2வது யுத்தத்தின் போது ரூஸ்வெல்ட் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டு உயிர் துறந்தார். 1963 ஆண்டு 16 வருடம் பதவி வகித்த இந்திய பிரதமர் நேரு உடல் பிடிப்பு முடக்குவாத நோயால் முடங்கி போனார். இப்படி எத்தனையோ ஆயிரங்களை குறிப்பிடலாம். தனியார் பொது மருத்துவமனைகள் நீண்ட கியூ வரிசையில் கால் கெடுக்க காத்து நிற்கும் மக்கள் கூட்டமும் நோயாளிகளால் நிறைந்து வழியும் பொது அல்லது தனியார் மருத்துவ விடுதிகளும் மருந்துகளில் சேவை மக்களுக்கு தேவை என சுட்டி காட்டுகின்றது. பல வகைப்பட்ட மருத்துவர்கள் பணியாளர்களுக்கு மருத்துவ தொண்டு புரிகின்றார்கள். வைத்திய துறையில் வெவ்வேறு நோய்களுக்கான நிபுணத்துவ பேரறிவை கொண்டவர்கள், சாதாரண வைத்திய கலாநிதிகள், அக்குபஞ்சர் மருத்துவர்கள், அழகுபடுத்தும் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், சுதேச ஆயுர்வேத சித்த யுனானி மருத்துவர்கள், மாந்திரீக மருத்துவர்கள், மனோதத்துவ மருத்துவர்கள், சிரிப்பு மருத்துவர்கள், இப்படி பல பேர், இசை மருத்துவர்கள், தூக்கமின்மைக்கு மருத்துவர்கள், அப்படி பல மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். சில பாடல்களும் அருமருந்தாக அமையும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. முரட்டு வைத்தியர்கள், நாட்டு வைத்தியர்கள் என பல நூறு வகையிலான மருத்துவர்கள் உலகெங்கும் பணிபுரிந்து வருகின்றார்கள். இவர்கள் அனைவரிடமும் நோயாளிகள் உடல் உள நலம் பெற நாடும் போது இரு சாராருக்கும் இடையில் மனம் திறந்து பேசும் வாய்ப்பு அல்லது மருத்துவ உறவு ஏற்படுகின்றது என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒன்று நீண்ட வரிசை அல்லது நீண்ட கியூ. இது கியூ வரிசை ரெண்டையும் சேர்த்துல சொல்றீங்க. நீண்ட வரிசை நீண்ட கியூ அதுல இருந்தது அப்படி வாசிச்சுட்டேன். நீண்ட கியூ வரிசை நீண்ட கியூ வரிசை என்று போட்டிருக்குது. ரெண்டு மண்டு தானே? ரெண்டும் ஒன்று தான், கியூவும் வரிசையும் ஒன்று தானே. சிலர் சொல்லுவார் அப்படின்னா ஹீஸ் நாட் இல்ல அப்படி என்று போடுவாரு. நொட்டண்டால இல்ல, அதை இல்லையும் சேர்த்து சொல்லுவாரு.
அப்ப அது போல கீழ் வரிசையில் அதுல போட்டிருந்தது நான் அப்படி நான் இல்லாட்டி குறிப்பிடுத்து எழுதுறது இது அப்படியே இல்லை வாசிக்கிறேன். அது ஒன்றும் பிள்ளை இல்லை. நாங்கள் அப்படித்தான் சில விஷயங்கள் எங்கள் அறியாமல் கீழ்வரிசை. சொல்றது மற்றபடி சிறப்பாக இருந்தது. ஜெயானந்த் சாமிகள் மற்றும் ராணி சமுத்திரம் ஒரு சாபமே போட்டுட்டார், போய் கவுண்டு போய் சாகுங்கண்டு. இல்லை இல்லை, இது திமிர்குணங்கள். ஏன்னா அன்றைக்கு தவிர டிக்டாக் எடுக்கின்றார்களா நட்டு தண்ணிக்குள்ளே நின்று. அப்போ அவர்கள் கேள்விப்பட்டதான் 2 பேரும் தண்ணியோட போயிட்டார்கள்ண்டா, ஆனால் தப்புனதோ செத்ததோ தெரியாமச்சாலண்டு. இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது இவங்க எல்லாம் என்னதான் 13 பேர் செத்திருக்கணும் தான் இந்த பிரச்சனைக்குல. அந்த பிள்ளைகள் அது பொம்பளை பிள்ளை. செத்திருக்கிறோம். இப்ப தண்ணி தான் அது காரணம், இந்த மழை தான் வெள்ளம். ம் லைக் எடுத்துக்கொண்டு தாங்கள் இதை போடணும்னு தான் முதல் எடுத்து போட்டு தண்டோணும்னு சொல்லி அதுதான் யாரு கவலைப்படுறது. ஆண்களை விட பெண்களும் தெரியுறாங்க. அவர்களெல்லாம் கூட இப்ப அவரெல்லாம் கூட டிக்டாக். பெண்களும் தெரியுறாங்க. அப்படி ம், ம். இரவு பகலண்டு இல்ல, இந்த நேரமும் போய் அந்த இதை செய்து கொண்டிருக்கணும். டிக்டாக் பைத்தியங்கள் ஆயிட்டுது இப்ப கொஞ்சம். டிக்டாக்கும் தான் மற்ற சும்மா இதுக்க போடினு தானே இதுல நாங்கள் அங்க எடுத்துட்டு இதுல சும்மா பேசுவோம். இந்த இதுல யூடியூப்ல வருது ஓ, ஆ. ம். சும்மா போட்டி எடுக்கிற மாதிரி யாரு 2 பேரை போய் பாக்குறதுன்றது, அதையும் போட்டு இதையும் தங்கட இதையும் அதுல காட்டு. அவர்களுக்கு என்ன நாங்க பார்க்க அங்க வியூஸ் கூடும் காசு வரும் தானே. காசுதான் அதுக்குத்தான். இப்ப பலர் தூக்கிட்டார்கள் கேமராவும் போனும் உழைப்பில்லை. பாக்குற நாங்கள் இருக்க மட்டும் அவை குழைப்பிட்டாங்க. உழைப்பு தான் அதுதான். ம். எங்கெல்லாம் பிள்ளை. மற்றது ஜேர்னலிஸ்ட் இது அவர் இதை பற்றி கொண்டு வந்தார். ஆனா அது சொல்லல. அது என்ன ஆக கஷ்டப்படுறவங்க தான் தெரியும். தன் உயிரை இடம்னு சொல்லி அவன் தன் வாயாலே சொல்லிக்கல, ஒன்னும் செய்யல. என்ன பார்த்து கொண்டிருக்கேலும் அப்ப அதுக்காக தான் நான் செய்யறாரு. இப்ப அநேகமா அந்த கேன்சர் வருத்தம் பரவ எல்லாருமே என்ன செய்யறாங்க, அப்படித்தான் செய்யறாங்க. அந்த மருந்தே அவைய கொல்லும். அது குடுக்குற மருந்து அவையில நோ தெரியாம இருக்கத்தானே. அது கொஞ்ச நாளையில படிப்படியா அப்படியே அந்த குடுக்குற மருந்தே அவையில கொண்டு. அது முதலே சொல்லி நம்ம இன்ன நாளைக்கு சாவாண்டுதான் தெரிஞ்சுதான் நான் வேதிக்கணும். அந்த மருந்தை பாவிக்கணும். முதல் நாள் அது சாகத்துக்கு முதல் நாள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவருக்கு விருந்தெல்லாம் செய்து எல்லாம் செய்துன்றது பிறகு அடுத்த நாள் பார்த்தா அப்படியே அவர் சரி தெரிஞ்சு கொண்டு சாகுறது. இப்ப மெட்ட வைக்கலாம் சாக போய் வருமானம் தெரியாது. ஆனா இந்த சில வருத்தங்களுக்கு தெரியும். அந்த நாள் நேரம் எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யணும். அப்ப சொல்லல இது ஒன்று மருத்துவ உலகம் ஒழுங்கான முறையில செயல்படையிலன்னு சொல்லலாம். மற்றது இப்ப எல்லாம் துரிதமா நடக்கிற எல்லாம் சேர்ந்துதான் இந்த வருத்தங்கள் வருது. அத பூமி இப்ப எல்லா பக்கத்தாலையும் நஞ்சாக்கி கொண்டு போகுதானே. எல்லாமே இப்ப வயதுக்குள்ள போற எல்லாமே விஷமாத்தான் போகுது. சாப்பாட்டுகள் சரி அதான் எல்லாமே விஷம் இதாத்தான் போறோம். அதெல்லாம் இந்த வருத்தங்கள் வருது. இந்த கேன்சர் அதுல எல்லாம் அதுக்கு பிறகு இப்ப முந்தி நாங்கள் கேள்விப்பட்டாங்களே, இங்கேயாவது 1-2 கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய வருஷமா யாரை பார்த்தாலும் அதுதான் சொல்லுங்க. அபூர்வமா தான் இருக்கும். அது என்ன அது உங்களுக்கு கேன்சர் தான் தெரியாது. பிறகு செத்தது பிறகு நான் இந்த வருத்தம் அது ஊர்ல அந்த கதையே இல்ல தானே. ஊர்ல நெஞ்சு வருத்தம் வந்து செத்தாரா. இப்ப ஹார்ட் அட்டாக் அது சொல்றோம். கொழும்பு கொண்டு போயினா மறுபடியும் அங்க யாழ்ப்பாணத்துல அதுக்கு சிகிச்சையும் இல்லையா. அப்ப இல்லை அது இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றதும் அப்போ உச்சரிக்கப்படாத உண்டு. நெஞ்சு வருத்தமாம் நெஞ்சு குத்து வந்தாராம் செத்து போனாராம். நாங்க கேள்விப்படுறதே சரியான குறைவாத்தான் இருந்தது. அவர்கள் அப்படி நாங்கள் கேள்விப்படக்குள்ளையும் அவர்கள் 75 வயசை தாண்டி இருப்பார்கள். இந்த மார்படைப்பு வந்ததுன்னு எங்களோட பெரியப்பா அப்பாண்ட நேற்று மாட்டு பண்ணையில எல்லாம் நின்று வேலையால் செய்தவர் இதன்னவர். ஆனா அடுத்த நாள் தகவல் வருது அவர் இறந்துட்டார். அப்படி அந்த வயது தாண்டிய நோய்கள் என்ன. ஆனா இன்னொன்று இருக்குது, மருத்துவ உலகில சிறு வயதுல சில நோய்கள் வந்தால் அது சிகிச்சையின் மூலம் அதை சரி பண்ணி அவர்கள் ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழக்கூடிய பக்கங்களும் இருக்கு மருத்துவத்துக்கு. அது இருக்குது. ஆனால் இப்ப பார்க்க கூடுதலான பங்கு இதாத்தானே போய்கொண்டிருக்கு. மருத்துவத்தால கூட சாயினம். ஒரு வருத்தத்துக்கு போனா இன்னொரு வருத்தம் வருது. அது கேன்சர் நோயை பொறுத்த மட்டில எல்லாரும் சார் என்னன்னு சொன்னா 3rd ஸ்டேஜ்ல தான் அவைகள் போயினோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ் போயிருந்தோம்னு சொன்னா சொன்னா இருக்குது. தெரியாது, அவர்களுக்கு தெரியாது அந்த நோய் என்ன இருக்குன்னு. அது காட்டுறாங்க. இப்ப நாங்க மருத்துவரை சொல்ல இயலாது. என்ன உள்ளுக்குள்ள இருக்கிற வருத்தம் தெரியாது. கேன்சர் 3rd ஸ்டேஜ்ல தான் கனவே சாகினோம். என்ன
ஸ்டேஜ்ல இங்கே ஒரு செய்கிறார்கள் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கணும். செகண்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறார்களும் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கணும். திருப்பி ரிப்பீட் பண்ணி திரும்பி அது வரைக்குள்ள திரும்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்க இருக்கணும் இருக்கு. அதாவது முந்தின சில காலத்துல சில இடங்களை பொறுத்து அந்த கேன்சர் வர இடங்களை பொறுத்து தான். சில இடங்கள்ல வந்து மாற்றலாம், மாத்தி அது இருக்கிற படிவா. ஆனா சில இடங்கள்ல வந்து மாற்றவே இயலாது. அப்ப அது சில பரவி இருந்தாங்க. அது புற்று மாதிரி தானே, பாம்பு புத்து, கரையாம்புத்து மாதிரி தானே பரவுறது தானே. நீங்க எந்த அதான் நல்ல நிலையில ஒரு நிக்கிறீங்க? லிவரிலையும் மாத்தலாம், லிவரை மாத்தி வேற லிவர் வைக்கலாம், சுவாச பையில வந்தா கடைசி வரை மாத்தலாம். அது சாவுதான். அது டேவிஸ் பிலிப்ஸ் வரலையான்னு எப்படி நிக்கிறீங்க? சரியா சரியா வைக்கலாம். இதுல இருந்தா உங்களை போன சரியா வச்சுட்டு இருங்க. என்ன மாதிரி இருக்கு, சரிஞ்சிருக்கான். லைட்டு தலையில தொங்குது. எல்லாம் 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 செத்து போகுது, போடுதான் செத்து போகுது, சார்ஜ் கூட இல்ல இல்ல இப்ப சரியா வைங்க, நீங்க சரியா வச்சுக்கண்ட சரி. சரி. இதுல பயப்பட்டுட்டு அது வைக்கலாம். ஏதோ தலைகளா நிக்கிற மாதிரி. சரி, டேவிஸ் பிலிப்ஸ் ஒரு பக்கமாங்க. வணக்கம். என்ன வேணும்? இல்ல உங்களோட விலக்கியம் பக்கமாங்க. நான் கொண்டுட்டு கொண்டுட்டு வஜிதா பாத்துக்கலாம். வஜிதாட வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு நான் மருத்துவ பத்தி சொன்ன மாதிரி இல்ல இல்ல ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அதான் liver மருத்துவத்தை பத்தி தான் நானும் கொண்டு வந்து பாருங்க. 3 பேரும் உள்ளே கொண்டு இருக்கிறோம், ஒரே மாதிரியே கொண்டு இல்ல இல்ல அவர் வெள்ளத்துக்குள்ள அடிபட்டு சாகட்டும். இவருடைய இதுல வந்து அந்த மருத்துவ சேவை மக்களுக்கு தேவை. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவை அதெல்லாம் உண்மையா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட பாருங்க ஒரு வைத்தியரை போய் நாடி கதைச்சு பேசி அவர் நல்ல ஆலோசனைகள் வரக்குள்ள அவர்கள் அந்த மனம் வந்து அது பேர்ந்தும் பழைய நிலைக்கு வரீனம் அப்படி அந்த கூடுதலான இதுகள்ல வந்து இந்த மனநலம் வைத்தியர் இங்கெல்லாம் சரியான சேவை அது அதிகம். அவர் அந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. வைத்தியர் இல்லாம அவங்க சும்மா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க தான் பேசுவாங்க. பேசிதான் அவங்கள அறியறது, அறிஞ்சுதான் என்ன வருத்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. நன்றி நன்றி. ஆனா உண்மை இல்ல, இந்த சில நாங்க அன்றைக்கு பேசியிருந்தோம் சில பொருட்கள் பார்த்து சாப்பிடணும்ண்டு. இப்ப நான் அன்றைக்கு மிளகு வாங்கினேன் நான், சரியா? அப்ப மிளகுல கொஞ்சம் தூசிகள் மாதிரி இருந்தது. அதை கழுவிட்டு வடிச்செடுத்தேன். உண்மையில அதுல அப்படி அரைவாசி இந்த இது பப்பாசி விதை மிதந்தது. மேல மிதந்தா அவ்வளவும் கூடாது, மேல விதந்த அவ்வளவும் பப்பாசி விதையை வேறது விதையை தெரியாது. அதுல அரைவாசி அதெல்லாம் நான் யோசிச்சேன். இல்ல இல்ல இருக்கு. இப்ப நாங்க அன்றைக்கு நான் கழுவுனபடியினாலதான் அதை கண்டுபிடிச்சோம். அது தூசி இருந்தபடியினால. இப்ப இதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு இருப்பேன், இதெல்லாம் அரைச்சி உப்பு பிரிச்சு. அன்றைக்கு பார்த்தா அந்த அரைவாசி அப்படி பார்த்தேன். சரி, அரைவாசி கவலையா தான் இருந்தது. காசு இங்க விலை கூட. ஆனா அதுக்காக தெரிஞ்சுக்கொண்டு அது பப்பாசி விதை என்றாலும் பரவாயில்ல, வேற எது என்ன விதை என்ற தெரியாதானே அவ்வளோத்தையும் போட்டு வருத்தம் பெறுதல் சில ஆன்டி இது மஞ்சு மைசவர் கூட எழுதி அனுப்பியிருந்தார் பேஸ்புக்ல பார்த்தா அந்த பப்பாசி விதை அதை சாப்பிடுறதால இது வருத்தம் பெறுதல் எழுதியிருந்தாரு. அந்த இது அதால கவனமா அந்த எல்லாரும் அப்படி கலந்துதான் பெறுதுன்னு சொல்லி. இல்ல அதான் மிளகு வாங்குறவர்கள் அதுல இப்ப கடுகு அதுகளை ஒன்றும் கணக்கில இல்ல பாருங்க, கழுவுனா மேல அப்படியே மிதக்கும். மிதக்கிறத வடிச்சிங்கன்னு சொன்னா தனியா தான் இல்ல. இப்ப சீரகம் எல்லாத்தையும் நாங்கள் மேல போட்டு பாக்கட்டாமா, அது மிதக்கிறத எடுத்து அறியணுமா, கீழே உள்ளதானே நல்லது. ஆனா இப்ப என்னன்னு சொல்லுங்க, இப்ப சீரகம்னா நாங்க கழுவ போற இல்ல தனி சீரகம்னா அப்படியே போட்டு தான் வதக்குறாங்க. இதுவும் ஒரு சந்தர்ப்பம் வந்தபடியா வாங்கிட்டு வந்த பாக்கெட்டுகளை இந்த தூசிகள் மாதிரி. அப்ப கழுவிட்டு செவம் பண்ணோம் ஜெய்வாசி அப்படியே எரிஞ்சு போட்டு அரைவாசியை திரும்ப காய வச்சு அதை வறுத்து போட்டு தூளாக்கி வச்சிருக்கிறேன். பாருங்க இவ்வளவு சொத்து மாத்து மனுஷர்களை சாக்காட்டுற வேலை தானே இந்த வேலை. அவர்களோட பிசினஸ் கடைக்காரர்களை சொல்லலாது, அந்த ஏற்றுமதி செய்கிறவர்கள் தானே கடைக்காரர்களை தெரியாது, அங்க வியாபாரிகள் தான் அவையதான் கலந்து. அதுதான் அப்ப அவர் தன் குடும்பத்துக்கு இதை கொடுப்பாரு. சாப்பிட்டு பார்த்தா உரைக்குது வாணியக்கப்பா, உரைச்சால் அது ஒரிஜினல் இல்ல சாப்பிட்டு பார்க்கணும், நீங்க கழுவி பாருங்க. அது எல்லாத்தையும் சாப்பிடலுமா? இப்ப எல்லாம் சாப்பிடலாம். நீங்க சொன்ன உடனே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உங்களுக்கு வந்தது இருக்கலாம், மேபி கனவரிசம் இருந்தபடியினால இதுன்ற உறப்பு அதுலயும் பட்டிருக்கலாம் தானே. அப்ப சொல்லலாம், நீங்க கழுவி கொஞ்சத்தை போட்டு பாருங்க நீங்க தண்ணிக்குள்ள, அப்ப தெரியும்.
இப்ப கடுகு பெருஞ்சீரகம் அதுகளும் பெருஞ்சீரகம் அதுக்கு நிறம் ஊட்டுறாங்களா அந்த நிறம் கொஞ்சம் பச்சையா தீர்றதுக்காக அது கூட உண்மையில கூடாது பெருஞ்சீரகம் மற்ற அந்த ஏலக்காய் அதுக்கும் அந்த நிறம் போடுறாங்களா அந்த நிறம் வந்து கூடாது உடம்புக்கு அது தண்ணிக்குள்ள போட்ட உடனே எங்களுக்கு அந்த அதுக்கு கரைஞ்சி சாயம் போகும் அம்பளியில அப்ப அந்த நிறம் தான் எங்களுக்கு உள்ளுக்கு போய் வருத்தத்தை கொண்டு வருது அந்த சாயம் இல்ல அந்த காசு சேர்க்கறதுக்கு மற்றவர்கள் இதை யோசிக்கல நிறம் மாத்தார சொல்லி இல்லத்தானே அது இப்ப எதுக்கா என்ன வடிவா இருக்கும் பார்க்க வடிவா இருக்கும் மக்கள் வாங்கணும் அதை செய்யணும் அதான் இந்த அப்பிளுக்கு எல்லாம் அந்த ஷைனிங் இது வந்து காட்டியிருந்தார்கள் தானே அதுல அந்த கொழுப்பு இந்த கொழுப்பு அப்படி புரட்டு போட்டு அந்த அப்பிள்களை பாருங்க நீங்க அழகா அந்த லைட் போட்டு பார்த்தா இதாதான் இருக்கு அதை பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு காட்டுகிறார்கள் அந்த மெழுகு அப்படியே அந்த ஒரு அப்பிள் எடுத்து மெழுகு சீவுறார் அவ்வளவு மெழுகு வருதுன்னு தெரியுமா வெட்டவே எல்லாம் அது என்ன சிலாக்கள் தோரோட சாப்பிடுறாங்கள கதி என்ன சொல்ல கூடாது சில ஆப்பிள் ஓகே இருக்கும் சிலது இந்த 12 இருக்கிற ஆப்பிள் ஒரு நாளும் அப்படி ஷைன் பண்ணாது இப்பயும் அப்படி வருகுதா கொஞ்ச காலமா வந்தது இப்பயுமா இருக்கு நோமல் ஆப்பிள் தான் இல்ல பண்ணலாம் அது வந்து நோமல் தான் வருது மினுங்கிறது வாரையில சில கடைகள்ல பாருங்க நல்ல சின்ன குட்டியா இருக்கும் சாப்பிட உடனே சாப்பிடும் போல சிலதுகள் வந்து இந்த பெரிய இதுகள்ல அடைச்சி வச்சிருப்பாங்க அப்படி பேக் பண்ணி அதையும் தாண்டி ஷைன் பண்ணுறதுக்காக அந்த பண்டிகோட பூ அல்லது இந்த மெழுகை பூசி அன்றைக்கு இதெல்லாம் காணொலி ஒன்றில் பார்த்தேன் அப்படியே கத்தியில் எடுக்கிறார் அவ்வளோ மெழுகு வந்து சேருது அந்த ஒரு அப்பிளில் மட்டும் அது அப்படியே போனா அப்படியே அடைச்சு பிடிக்குமே உடம்புல இதுக்குள்ள அப்படி கொழுப்பு தானே இப்போ இதெல்லாம் தானே சாப்பிட்றோம் நாங்கள் அந்த இதோண்டு வந்து அந்த டீ குடிக்கிற கப் மாதிரி பிளாஸ்டிக் அந்த இந்த கப் அதுக்கு இந்த பேப்பர் கப் இருக்குல்ல டீ குடிக்கிற அதுக்கு உள்ளுக்கு மெழுகுதான் பூசி இருக்கிறாங்க அப்போ ஒரு ஆளுக்கு வந்து கொஞ்சம் அவர் இதுல வேலை செய்யறவராக்கும் அடிக்கடி தேர்த்து முடிக்கிறவர்களோடாக்குது அவர் கடைசியா வயிற்று குத்தன்னு சொல்லி வந்து கடைசியா போய் பார்த்தா மெழுகு தானே அப்படி அடைச்சு போய் கிடந்திருக்கு இங்க வயிற்றுக்குள்ள அதுக்கப்புறம் என்னென்ன இந்த மெழுகு வந்தன்னு பார்த்தா இவர் அந்த அடிக்கடி தேர்த்து குடிக்கக்கூடிய சூட்டோட குடிக்க அது மெழுகு கரைஞ்சிடும் அதோட சேர்த்து வயிற்றுக்கு போயிருக்கு இந்த கரிஞ்சீரம் இவங்களை என்னத்த கரிஞ்சீரம் சொல்லி தாராங்கன்னு தெரியாம கிடக்கன இருக்கு தானே கருப்பா இருக்கும் ஒரு மாதிரி கலர்ல பெருஞ்சீரகத்தை விட டூப்ளிகேட்டான்னு தெரியாம இருக்கே இல்ல 2 விதமான கரிஞ்சீரகம் இருக்கு ஒன்று வந்து அந்த எள்ளு மாதிரி சின்ன சின்ன இருக்குது மற்றது சீரகம் மாதிரியே கருப்புன்றமா இருக்கு இல்ல எள்ளு மாதிரி இருக்கிறதுதான் கரிஞ்சீரகம் நானும் அப்படிதான் சொல்லி பிறகு இவ தமிழ் கடையில வைக்க இந்த நோமல் சீரகத்திலேயே கருப்புன்ற மாதிரி இருக்கிறது தந்தவங்க நச்சீரகத்துல கொஞ்சம் கருமையா இருக்கிறது அப்படி இல்ல இந்த எள்ளு மாதிரி இருக்கிறது தான் கரிஞ்சீரகம் மட்டும் இந்த உண்மையிலேயே மருத்துவ கடைகள்ல வாங்கினது எள்ளு மாதிரி இருக்கிறது தான் கரிஞ்சீரகம் சொன்னாங்க ஒரிஜினலா இருக்கும் என்னட்ட கிடக்குது கருப்பா கிடக்குது அதுக்கு நான் கணவருக்கு ஒரு நாள் சொன்னேன் என்னப்பா கசகசாவோ சரியாண்டு தண்ணிக்கு ஊற போட்டு பார்த்தேன் அது கசகசா இல்ல அது கசகசாண்டா அந்த சர்வத்துக்கு போட்டு குடிக்கிற ஒரு வித்தியாசமாய் வரும் இல்ல அது ஊற இது ஊற இல்ல இது கரிஞ்சீரகம் தானே இப்படி எவ்வளவு எல்லாம் சாப்பிட்டுட்டோம் வயதுக்குள்ளார போகுது இப்ப நாங்க சும்மா உண்டை பார்த்து எங்களுக்கு அது பிள்ளைன்னு தெரிஞ்சபடி ஏதோ ஒன்று இருந்தபடியினால உண்டை பார்த்துட்டோம் ஆனா இப்படி இருக்கும் போதெல்லாம் சாப்பிட்டோம் தானே இதுகள் தானே இப்ப நீங்க இவங்க எல்லாத்துலயுமே எண்ணெய் எடுக்கிறாங்க தானே இப்ப சீரகம் வெந்தயம் எல்லாத்துலயும் எண்ணெயும் எடுக்கிறாங்க அப்ப அந்த வெந்தயத்தை அப்படியே இருக்கவே அந்த வெந்தயத்தை உறிஞ்சி எண்ணெய் எடுத்து போட்டு வெறும் அது சக்க வெந்தயம் இருக்குல்ல அதைத்தான் இன்போர்ட் பண்ணுவாங்க சில நேரம் அப்படியும் இருக்கு அரிசியெல்லாம் அரிசியெல்லாம் எடுக்கலாம் அரிசியமா சில நேரம் பார்த்தா நல்ல சொப்ட் அந்த சருகு மாதிரி இருக்கும் அந்த பாக்கைக்கு அதெல்லாம் உள்ளுக்கு இருந்து உறிஞ்சப்பட்ட எல்லா சத்தும் எடுத்துட்டு தனி அந்த இதுதான் வெளியில வரும் சக்கை அதெல்லாம் விற்கிறாங்க நுகத்தலை அமைச்சாலும் அரிசி உடையும் என்ற உள்ளுக்கு ஒண்ணுமே இதாயிராது அது அண்டைக்குமா வாங்கினேன் 2 பாக்கெட் அதில் பார்த்தால் அப்படி டேட் இருக்குது அடுத்த வருஷம் வரைக்கும் மாத்திரை தானே கள்ளங்கள் தானே அப்படியே அந்த உள்ளே இருந்து வேறு அந்த ஒட்டுற மாதிரி அது அப்படியே விழுகுது என்ன அதில் அந்த ஊரில் புழு இருக்கிற மாதிரி அப்போ கொட்டி வச்சுக்க அரிசி தான் பாவிக்கணும் இங்க வாங்கினோமா இங்கே இங்க வாங்கணுமா அப்படி இருந்தாலும் நாங்க பார்த்தது இல்ல இருக்கு நான் வாணியக்கா தமிழ் கடையில மாவுன்றதே இல்லை ஒரு நாள் ஏனண்டா இங்க நல்ல ஒரிஜினல் மாவுகள் இருக்கு தமிழ் கடையில குற்றம் சொல்லல அவங்க பாரதத்தான வித்து கொண்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல பாரதண்டு இல்ல சுவாதினே டேட்டுகள் மாத்துகின்றார்களா போறது வச்சிருந்தா அவங்கள டேட்டுகள் மாத்து இப்ப ஒருவர் சொன்னார் அவர் இருக்கிறதுக்கு பக்கத்துல அப்படியே வேன்ல கொண்டு வந்தான் தமிழங்கள்
கொண்டு வந்து அவ்வளோ கட்ட கட்ட அந்த ப்ரைஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு கட்ட கட்ட ஒட்டுக்குறாங்களாம் என்ன. அப்போ எவ்வளோ ஒரு துரோகத்தானம். நீங்கள் காசுக்கு தானே விற்கிறீங்க. உங்களோட குடும்பத்துக்கு கொடுப்பீங்களா? அங்க உள்ள எக்ஸ்ட்ரா இங்க வருது எங்களுக்கு. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்கள் மாவு உண்டாவீங்க. என்னடா இங்கதான பலதரப்பட்ட விலைக்கும் மாக்கள் இருக்குது.